இன்றைக்கி சண்டே, இன்றைக்கும் எனக்கு வேலை இருந்தது. நான் மதியம் 3 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். வரும்போதே பார்த்திங்கன்னா, என் வீட்டுக்கார் வந்து மட்டன் 1 கிலோவும் ஈரலும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. அதான் செய்யலான்னு சொல்லிட்டு போனேன். வீட்டுக்கு போனோடனே ராட்சசன் படம் ஓடிட்டு இருந்தது. என் பசங்க ரொம்ப சின்சியராக படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாம் வந்து பார்க்குறதுலாம் இல்லை, எப்போவுமே காதில் வாங்குறது தான். அதோட சரி, சீரியல் ஆகட்டும் படமாகட்டும் எல்லாமேவும் சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போன்னு சொல்லி நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி இன்றைக்கி ஒரு பக்கம் மட்டன் குழம்பும் ஒரு பக்கம் ஈரலும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சுட்டு இருக்கும்போதே என் பையன் வந்து அம்மா நீ மட்டும் ஏன் கஷ்டப்படுற கொடு நானும் செய்கிறேன்னு சொல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அவர் தான் இன்றைக்கி அரைச்சி கொடுத்தாரு. ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நானும் ஓகே சொல்லிட்டேன். கடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்ருந்தேன். குழம்புக்கு மட்டும் தனியாக பேஸ்ட் ஒன்று அரைப்பேன். அதில் வந்து 6-7 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன மூடி தேங்காவில் ஒரு பாதி, பட்டை கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கசகசை சோம்பெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணுவேன். நான் மிளகா பொடி வந்து எப்போயுமே தனித்தனியாலாம் வாங்கி வைக்க மாட்டேன். ஒட்டுக்காவே சாம்பார் பொடி அரைச்சிருவேன். மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாலாம் இல்லாமல் இருக்கும். அதனால் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். இதெல்லாம் போட்டு பச்சை வாடை வந்தோடனேயும் மட்டனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நான் குக்கரில் தான் வச்சுருவேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான். எங்கள் வீட்டில் கறி எடுத்து வந்து கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க, ஈரல் செஞ்சோடனே எனக்கு கொஞ்சம் டிஃபனில் போட்டு கொடுத்து விட்ரு அப்படின்னு. சரி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம செய்வோம்னு சொல்லி வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளார விசில் அடங்கி குக்கரில் வந்து ரெடி ஆகிடுச்சு குழம்பு. பாப்பாவுக்கு இன்றைக்கி காய்ச்சல், அதனால் அவளுக்கு சாப்பாடு கொஞ்சம் நேரத்துலேயே கொடுத்துட்டேன், மருந்து கொடுக்கணும்னு சொல்லி. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவள் சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் வாங்கணும், அப்போ தான் அவள் சாப்பிடுவா. சரி அப்படியே பேசுகிறதெல்லாம் சரின்னு தலையாட்டிக்கிட்டேவோ அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டியாச்சு. தம்பி அவளுக்கு மட்டும் தான் ஊட்டியோ, எனக்கும்